மார்ச் 11, 2019 ஆலப்புழா திருவம்பாடியில் இருக்க தன்னுடைய அம்மாவுக்கு கிரண் கால் பண்ணிகிட்டே இருக்கான். காலையிலேருந்து தொடர்ந்து கால் பண்ணாலும் அவங்க ஃபோன் எடுக்கவே இல்லை. ஈவினிங் 4 மணி ஆகுது. உடனே கிரண் தன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அம்மாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க, என்னாச்சுன்னு தெரியல, நீ ஒரு முறை நேராக வீட்டுக்கே போயிட்டு பாருன்னு சொல்கிறான். அதுக்கு காரணம் என்னென்னா கிரண் கல்ஃபில் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுடைய அம்மா மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்காங்க. அதனால அவங்களுக்கு என்னாச்சுன்ற பயத்தில் தன் ஃப்ரெண்டை போக சொல்கிறான். அந்த ஃப்ரெண்டும் கிளம்பி கிரணுடைய வீட்டுக்கே போகிறான். அங்கே வீடு வெளிப்பக்கமாக பூட்டு இருக்கு. உடனே அந்த ஃப்ரெண்டு கிரணுக்கு திரும்ப கால் பண்ணி இந்த மாதிரி அம்மா வீட்டிலடா, வீடு வெளிப்பக்கமாக பூட்டு இருக்கு, எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான். கிரண் அதை கேட்டு பதட்டமாக ஆரம்பிக்கிறான். திரும்ப அம்மாவுக்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஈவினிங் 5 ஆகுது, அப்பயும் எடுக்கல. அதுக்கடுத்து 6 ஆகுது, அப்பயும் ஃபோன் போது அவங்க எடுக்கவே இல்லை. ஒரு நாளையில் இவ்வளோ முறை கால் பண்ணியும் அவங்க அம்மா எடுக்காமல் இருந்ததே கிடையாது. அது எல்லாமே புதுசாக இருக்குது. அவனுக்குள்ள பயம் அதிகமாயிட்டு தன் அம்மாவுக்கு ஏதோ ஆயிருச்சுன்னு உடனே தன் ஃப்ரெண்டுக்கு திரும்ப கால் பண்ணி இந்த மாதிரி நேராக போலீஸ்கிட்ட போயிட்டு அதை பற்றி சொல்லி டேரெக்டாக அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்னாச்சுன்னு கொஞ்சம் என்கொயரி பண்ணுன்னு தன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான். அதன்படி கிரணுடைய ஃப்ரெண்டும் போலீஸ்கிட்ட போகிறாரு. அதை பற்றி சொன்ன உடனே அங்கே இருக்க 2 போலீஸ்காரங்க அந்த ஃப்ரெண்டோடு சேர்த்து டேரெக்டாக திரும்ப கிரணுடைய வீட்டுக்கே போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது வீடு பூட்டு இருக்குது. பின்பக்கமாக ஒரு கதவு இருக்குது. அது உள் பக்கமாக பூட்டு இருக்குது. வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. அப்பையும் சந்தேகப்படும்படி எதுவுமே இல்லை. அதன் பிறகு பக்கத்து வீட்டில் இருக்க சில ஆட்களை கூப்பிட்டு அந்த வீட்டில் இருக்க அம்மாவை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கும் எதுவும் தெரியல. உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா வீட்டுக்கு வந்தால் இந்த மாதிரி சொல்லி அனுப்புங்க அப்படின்னு அவங்களுடைய நம்பரை பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க திரும்ப கிளம்பி போயிடுறாங்க. கிரணுடைய ஃப்ரெண்டு திரும்பவும் கிரண் கால் பண்ணி அதை பற்றியும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் கிரணுக்குள்ள தன் அம்மாவுக்கு என்னாச்சோன்ற பயம் அதிகமாயிட்டே இருக்கு. அவனுக்கு சொந்த பந்தம்னு வேற யாரும் கிடையாது, அம்மா மட்டும்தான். ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு என்னாச்சுன்ற கவலையில் அடுத்த நாள் மார்ச் 12 அன்னைக்கிழமை காலையில் எமர்ஜென்சி ஃப்ளைட் பிடிச்சி திரும்ப அவர் டைரெக்டாக கேரளா போகிறாரு. கல்ஃப்லேருந்து வந்தவர் நேரடியாக வீட்டுக்கு கூட போகாமல் டைரெக்டாக ஸ்டேஷன் போகிறாரு. அங்கே இருக்க போலீஸ்கிட்ட எங்கம்மா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக ஃபோன் எடுத்து பேசிடுவாங்க. ஆனால் நேற்றுலேருந்து அவங்க கால் எடுக்கவே இல்லை. ஆனால் ரிங் மட்டும் போயிட்டே இருக்குது. அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஆயிருக்குன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு தன்னுடைய கவலையை போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்கு அதை உடச்சி உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கணும், நீங்களும் கூட வாங்க அப்படின்னு அந்த போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. போலீஸ்காரங்களும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. மொத்தம் 3 போலீஸ்காரங்க கிரண் கூட ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய வீட்டுக்கு வந்து போகிறாங்க. வீட்டு கதவு வெளிப்பக்கமாக பூட்டு இருக்குது. கிரணுடைய முன்னாலேயே அந்த பூட்டை உடச்சி எல்லாருமே உள்ளே போகிறாங்க. பார்த்தா ஹாலில் எல்லாமே நார்மலாக இருக்குது. அதுக்கடுத்தங்க நிறைய பெட்ரூம் இருக்குது. மொத்தம் 4 பெட்ரூம் கிட்ட இருக்குது. எல்லா பெட்ரூமையுமே ஒவ்வொன்றா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலாக பாத்ரூம் பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது. அங்கே போயிட்டு அந்த கதவை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. கிரணுடைய அம்மா உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் பெட்டில் அப்படியே கிடக்காங்க. அவங்க உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தைச்சிருக்காங்க, மல்லாக்க கிடக்காங்க. இன்னொரு பக்கம் கிரண் அலறி துடிக்க ஆரம்பிக்கிறான். தம்மா கிட்ட போக முயற்சி பண்ணுறான். அதுக்குள்ளே போலீஸ்காரங்க கிரனை பிடிக்க முடியாமல் தடுக்க முடியாமல் தடுத்து அவரை பிடிச்சி வலுக்கட்டாயமாக வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே ஃபாரன்சிக் டீம், டாக் ஸ்குவாட் 2க்கும் சொல்லி வர வைக்கிறாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே போலீஸ்காரங்க அந்த பாடி ஃபுல்லாக தரவாக செக் பண்ணுறாங்க. உடம்புல எங்கேயுமே காயம் இல்லை. கழுத்தை இருக்கிறதுக்கு உண்டான அடையாளம் கூட இல்லை. உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தைச்சிருக்கு. பார்த்தா நார்மலாக குளிக்க ரெடியானவங்களுக்கு சடனாக ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்தாங்கன்னா எப்படி கிடப்பாங்களோ அதே மாதிரி தான் அந்த பெண்ணுடைய பாடி வந்து இருக்குது. இதுக்கிடையிலேயே அந்த ஏரியாவில் இருக்க எல்லா மக்களுமே அங்கே கூட்டமாக கூடிடுறாங்க. ஒரு பெரிய அளவில் மாஸ் கூட்டம் கூடுது. ஏன்னா திருவம்பாடி சக்கரக்கல் வீடு அப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இறந்து போன ஜாக் அலியாஸ் ஜாக்லின் அப்படின்ற அந்த ஒரு லேடி வந்து ஒரு கேண்டீன் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த கேண்டீனில் நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. அந்த டேஸ்ட்டு கைவண்ணம் எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்குது. அதனால அந்த ஏரியாவில் இருக்க எல்லா மக்களுக்குமே ஜாக்லினை நல்லாவே தெரியும். எல்லாரும் அங்கே கூட்டமாக கூடி என்னாச்சு ஏதாச்சுன்னு அவங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்களும் அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே வெளியே அனுப்பிவிட்டு அந்த ஏரியாவை செக்யூர் பண்றாங்க. இதுக்கிடையிலேயே தடயவியல் துறையும் அந்த வீட்டை ரீச் ஆயிடுறாங்க. உள்ள போன உடனே ஆரம்பத்தில் அந்த பாடியை பார்க்கும்போது அது ஒரு நார்மலான டெத் அப்படின்னு தான் அவங்களும் நினைச்சாங்க. ஏன்னா உடம்புல வெளிப்பக்கமா எந்த ஒரு காயமும் இல்லை. ஆனா தடயவியல் துறையை சேர்ந்தவங்க இன்னும் தரவா செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பாடியை இன்னும் நல்லா உத்து பார்க்கும்போது அந்த பெண்ணுடைய நெஞ்சு பகுதியில் ஒரு காயம் இருக்குது. நார்மலாக பார்த்தா எதுவும் தெரியல. ஆனால் கூர்ந்து கவனிக்கும் போது ஒரு ரெட் கலரில் மார்க் மாதிரி இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போதே அது ஒரு கொலைன்னு தடயவியல் துறைக்காரங்க முடிவு பண்ணிடுறாங்க. போலீஸ்கிட்டையும் அதை சொல்லிட்டு அவங்களுடைய பாடியை மீட்டு பக்கத்தில் இருக்க ஆலப்புழா அரசு மருத்துவமனைக்கு அடாசி பண்ண கொண்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க என்கொயரி பண்ணும்போது அதில் ஒரு உண்மை வெளி வருது. இறந்து போன ஜாக்லின்ற பெண் போட்டிருந்த நகை எதுவுமே அவங்க உடம்புல இல்லை. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள பீரோக்குள்ளையும் நகை பணம் அப்படின்னு எதுவுமே இல்லை. வழக்கமான திருடுங்க அதை பண்ணியிருந்தாங்கன்னா பீரோக்குள்ள இருக்க துணியெல்லாம் களைச்சி போட்டு தான் அந்த நகையெல்லாம் எடுத்திருப்பாங்க. ஆனால் துணி எதுவுமே கலைக்கப்படலை. எல்லாமே வச்ச இடத்துல அப்படி இருக்குது.
இந்த கொலை பண்ண ஆளுங்க தனக்கு தேவையான நகைப்பணம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு போலீஸ்க்கு தெரிய வருது. ஸோ கண்டிப்பாக இதை தெரிஞ்ச ஆளுங்க பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு போலீஸ் முடிவு பண்ணுறாங்க. அதுக்கடுத்து மார்ச் 13 அன்னைக்கு தரவியல் துறையை சேர்ந்தவங்க திரும்பவும் அந்த வீடு ஃபுல்லாக தரவை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும்போது அந்த பெண் எந்த அறையில் இறந்து கிடந்தாங்களோ அதுக்கு பக்கத்தில் இன்னொரு அறை இருக்குது. அந்த அறையில் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு ஆணுடைய ஹேர் வந்து இருக்குது. ஒரு பெண் மட்டும் தனியாக இருக்க அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஆணுடைய ஹேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கு டவுட் வருது. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்க கட்டிலுக்குள்ள செக் பண்ணும்போது அங்கே அவங்களுக்கு ஒரு பில்லு கிடைக்குது. பக்கத்தில் இருக்க மதுக்கடையில் காலையில் 11:40 போல் ஒரு நபர் மது வாங்கியிருக்காரு. அந்த மதுக்குண்டான பில்லு தான் அது. அன்னைக்கு தான் கிரணும் மதியானம் 2 மணிக்கு மேலே தம்மாவுக்கு தொடர்ந்து கால் பண்ணியிருக்காரு. அவங்க ஃபோன் எடுக்கலை. அப்படின்னா இந்த மது யார் வாங்கினா அந்த வாங்கின அந்த ஆளு தான் கண்டிப்பாக இந்த கொலையும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. இது போக அந்த வீட்டில் இருக்க ஜாக்லினுடைய ஃபோனும் மிஸ் ஆயிருக்கு. எங்கே தெரியுமே அது கிடைக்கல. போலீஸ்காரங்க இது எல்லாத்தையுமே ஆதாரமாக வச்சு என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லோக்கலில் இருக்க ஆளுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இறந்து போன ஜாக்லினை கிரண் கல்ஃபுக்கு கூடி போறதா முடிவு பண்ணியிருந்திருக்காரு. அது லோக்கல்ல இருக்க எல்லா ஆளுங்களுக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை ஜாக்லினை கல்ஃப் கூடி போயிட்டா அவங்க கிட்ட இருந்து பணம் நகை எதுவுமே எடுக்க முடியாது. அதனால அவங்க இங்க இருக்கும் போதே அவங்க போட்டிருந்த நகை அவங்க வீட்டில் இருக்க பணம் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு யாராவது பிளான் பண்ணிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. இந்த ஜாக்லின் கிட்ட நிறைய பணம் இருந்திருக்கு. அவங்களுக்கு அந்த ஏரியால நிறைய வீடு இருக்கு. அது எல்லாத்தையுமே ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. ஜாக்லின் சொந்தமாக ஒரு கேண்டீன் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது போக அந்த ஏரியால இருக்க நிறைய மக்களுக்கு பணத்தை அவங்க வட்டி கொடுத்துருக்காங்க. வட்டி எல்லாத்தையுமே மாசமாச்சுன்னா 1-2 தேதியில் ஷார்ப்பாக வாங்கிடுவாங்க. ஸோ பார்க்கும்போது ஜாக்லின் கிட்ட நிறைய பணம் இருந்திருக்கு. அளவுக்கு அதிகமாக நிறைய இருந்திருக்கு. இதெல்லாம் தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் ஜாக்லின் கல்ஃபுக்கு மாறி போகிறதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட இருக்க பணம் நகை எல்லாத்தையுமே எடுக்க ஆசைப்பட்டிருக்கணும். அவங்க தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஜாக்லினுக்கு தெரிஞ்ச பழக்கமான அவங்க இருக்க அந்த கேண்டீனுக்கு அடிக்கடி வந்து போகிற எல்லாத்தையுமே அவங்களுடைய லிஸ்ட்டில் வந்து சேர்க்குறாங்க. இப்படி மொத்தமாக 470 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே ரேடாருக்குள்ளே கொண்டு வந்து ஒவ்வொருத்தராக என்கொயரி பண்ண முடிவு பண்ணுறாங்க. ஆலப்புழா பகுதியுடைய டிஒஎஸ்பி ஸ்ரீ பேபின்னு இருக்காரு அவர். அது போக டிஎஸ்பி கிருஷ்ணகுமார், இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து மொத்தம் 20 பேர் கொண்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடியை உருவாக்குறாங்க. எல்லாருமே தனித்தனியாக அந்த 470 பேர்த்தையுமே வர வச்சு இண்டிவிஜுவலாக என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரியா இதே டயத்தில் இன்னொரு பக்கம் இறந்து போன ஜாக்லினுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அதை கலெக்ட் பண்ண போலீஸ்காரங்க நேரடியாக மருத்துவமனைக்கு போகிறாங்க. அங்கே டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெண்ணுடைய மரணம் வந்து சாதாரண இயற்கை மரணம் கிடையாது. அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நெஞ்சு பகுதியில் இருக்க நெஞ்செலும்பு உடஞ்சிருக்கு. பலமான ஆயுதத்தால் தாக்கியிருக்காங்க. அது போக கழுத்தில் பலமாக அடிபட்டிருக்கு. கழுத்தெலும்பு உடஞ்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி அவங்களுடைய முதுகுத்தண்டும் உடஞ்சிருக்கு. இந்த 3 தான் அவங்களுடைய இறப்புக்கு உண்டான காரணம். அது மட்டும் இல்லை, மார்ச் 11 அன்னைக்கு மதியானம் 2 மணிக்குள்ளே தான் இவங்க இறந்து போயிருக்கணும். கரெக்டாக எக்ஸாக்டாக டைம் சொல்லணும் அப்படின்னா மதியானம் 11:30 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே தான் அவங்கள யாரோ கொண்டிருக்காங்கன்னு டாக்டர்ஸ் தெளிவாக சொல்லிடுறாங்க. போலீஸ்காரங்களும் அதை கேட்டுட்டு இன்னொரு பக்கம் அவங்க என்கொயரியும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. இறந்து போன ஜாக்லின் கூட கடந்த ஒரு 6 மாதமாக யாரெல்லாம் நெருங்கி பழகினாங்க, யாரெல்லாம் அந்த வீட்டுக்கும் அந்த மெஸ்ஸுக்கும் அடிக்கடி வந்து போனாங்க அப்படின்ற அந்த தகவலை சேகரித்து அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சைபர் கிரைம் போலீஸ்காரங்க கிட்டையும் இறந்து போன ஜாக்லினுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து அதை ட்ராக் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களும் அதை கண்டினியூவாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சடனாக ஒரு 1 வீக் கழிச்சு இறந்து போன ஜாக்லினுடைய அதே ஃபோனில் அவங்க போட்டிருந்த அந்த நம்பரை எடுத்து போட்டுட்டு அதே ஐஎம்இ நம்பரில் வேறொரு சிம்மை பூசா போட்டு யாரோ ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெண்ணுடைய பேரில் பதிவாயிருக்கு. புன்னப்பாறைன்ற பகுதியில் அந்த லொக்கேஷன் காட்டுது. அதை உடனே சைபர் டீம் எஸ்ஐடி டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எஸ்ஐடி போலீஸும் கொஞ்சம் கூட காலம் தாழ்த்தாமல் அந்த நம்பர் எங்கே இருக்குன்ற அந்த லொக்கேஷனுக்கே போகிறாங்க. அது ஒரு வீட்டில் காமிக்குது. டைரெக்டாக வீட்டுக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு வயதான 55 வயசான ஒரு பெண் அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க. போலீஸ் அந்த ஃபோனை எடுத்து பார்க்கும்போது அது இறந்து போன ஜாக்லின் இது அப்படின்னு தெரிய வருது. இந்த ஃபோனை உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு கேட்கும்போது என் பையன் கொடுத்தா சாரியே என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க திரும்ப கேட்குறாங்க. போலீஸ்காரங்க வேற எதுவும் பேசாமல் உங்கள் பையன் இப்போ எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டால் வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கான் சார், பெட்டில் படுத்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் உடனே நேரடியாக பெட்ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்த உடனே போலீஸ் முடிவு பண்ணிடுறாங்க, இவன் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கான், அந்த கொலைகாரை இவன் தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கே தூங்கிட்டு இருக்க ஆளுடைய பேர் அஜ்மல். போலீஸ்காரங்க அவனை பார்த்த உடனே அந்த மாதிரி முடிவு பண்ண காரணம், அவன் மேலே இதுக்கு முன்னாடியே நிறைய கேஸ் இருக்குது. நிறைய போலீஸ் ஸ்டேஷனில் நிறைய குற்ற வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. திருட்டு, கடத்தல், ராபரி, மிரட்டல், கற்பழிப்பு வழக்குன்னு நிறைய கேஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு கற்பழிப்பு வழக்கில் அவன் 4 வருஷம் ஜெயிலுக்குள்ளே கூட போயிட்டு வந்திருக்கான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் தான் அதை கண்டிப்பாக பண்ணியிருப்பான்னு போலீஸ் முடிவு பண்ணிடுறாங்க. அவனை உடனே குண்டு கட்டாக தூக்கி கொண்டு போயிட்டு ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே வச்சு அவனை அவங்க ஸ்டேட்
பிரச்சனையில் என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த அஜ்மல் உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஜாக்லின் நிறைய வீட்டை வாடகைக்கு விட்டுருக்காங்க, மெஸ் நடத்திட்டு இருக்காங்க, நிறையா வட்டிக்கு விட்டுருக்காங்க, அது போக நிறையா முதலீடும் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நிறையா பணம் வந்துட்டுருக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஜாக்லின் ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் கூட பண்ணுறாங்க. அவங்களுடைய வீட்டில் நிறைய அறைகள் இருக்குது. அந்த அறைகள் எல்லாத்தையுமே மணிக்கணக்கில் ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு தனிமையில் இருக்கிறதுக்காண்டி அந்த அறைகளை வாடகைக்கு விடுற அப்பேற்பட்ட ஒரு இல்லீகல் பிஸ்னஸை கூட ஜாக்லின் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தான் ஜாக்லின், அஜ்மல் அவங்க 2 பேத்துக்குமே பழக்கம் ஏற்படுது. அஜ்மலுக்கு மும்தாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு காதலி இருக்காங்க. அந்த காதலி கூட அடிக்கடி ஜாக்லினுடைய வீட்டுக்கு தான் போகிறாரு. அங்கே இருக்க அறையில் அந்த பெண் கூட நேரத்தை செலவிடுறாரு. அடிக்கடி அங்கே போயிட்டு வர காரணத்தினால அஜ்மலுக்கும் ஜாக்லின் கடையில் நல்ல ஒரு பழக்கம் உண்டாகுது. அது மட்டும் இல்லாமல் ஜாக்லினுக்கு எந்தெந்த வகையிலேருந்து பணம் வந்துட்டுருக்கு, ஜாக்லின் கிட்டே எவ்வளோ பணம் இருக்குது, நகை இருக்குது, அந்த பணம் நகை எல்லாம் வீட்டில் எங்கே வச்சுருக்காங்கன்ற டீட்டெயில் முதற்கொண்டு எல்லாமே அஜ்மலுக்கு ரொம்ப நல்லா தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அஜ்மலுடைய காதலி மும்தாஜுக்கும் ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குது. இவங்க 2 பேரும் அடிக்கடி அந்த வீட்டுக்கு போயிட்டு வர சமயத்தில் ஜாக்லினை பார்த்து பொறாமப்படுறாங்க. இதே சமயத்தில் ஜாக்லின் தன் பையன் கூட ஒன்றா சேர்ந்து கல்ஃபில் போய் செட்டில் ஆக போகிறாங்க. அதுக்காக கொடுத்த பணம், வட்டி கொடுத்த பணம், நிறைய பணத்தை திரும்ப வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சமயத்தில் அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நகையும் இருக்குது அப்படின்ற விஷயத்த கூட இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பணம் நகை மேலே ஆசைப்பட்டு அதை அடைய இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக பக்காவான ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான் படி கரெக்டாக மார்ச் 11, 2019 காலையில் 10 மணிக்கெல்லாம் மும்தாஜ், அகமது அவங்க 2 பேரும் ஜாக்லினுடைய வீட்டுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு அறை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மும்தாஜும் சரி சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் அறைக்குள்ளே போயிட்டு ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 11:30 மணி போல் அகமது அந்த வீட்டிலேருந்து கிளம்பி நீ மட்டும் இங்கேயே இருன்னு மும்தாஜை அங்கே தங்க வச்சுட்டு அவர் கிளம்பி டைரெக்டாக பக்கத்தில் இருக்க ஒரு மது கடைக்கு போயிட்டு மது வாங்க ஆரம்பிக்கிறாரு. சரியாக 11:40 அவர் ஒரு மது பாட்டில் வாங்குறாரு. அதுக்குண்டான பில் கொடுக்குறாங்க. அந்த பில்லையும் அவர் தான் பாக்கெட்டில் வச்சுருக்காரு. அதோடு திரும்பி கிளம்பி அந்த வீட்டுக்கு வந்து போகிறாரு. அந்த அறைக்குள்ளே போயிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாரு. குடிச்சு முடித்த பிறகு திரும்ப அவங்க அந்த அறையிலேருந்து காலி பண்ணிவிட்டு வெளியே போகணும் இல்லையா? அப்படி வெளியே போகிற சமயத்தில் ஜாக்லின் அவங்கள நிப்பாட்டி வழக்கம் போல் பணம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த முறை இவங்க 2 பேரும் பிளானோட வந்திருக்காங்க. பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு முரண்டு பிடிக்கிறாங்க. ஜாக்லினுக்கு அது புதுசாக இருக்குது. ஏன்னா எப்போதுமே அந்த அறையை யூஸ் பண்ணாங்கன்னா பணம் கொடுப்பாங்க, கேட்கவே தேவையில்லை. ஆனால் இப்போது கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறானே, ஏன் எதுக்கு அப்படின்னு அவங்க திரும்ப கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு இவங்களும் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வேணும்னு தான் சண்டை போடுறாங்க. ஜாக்லினுக்கும் அது தெரியாமல் அவங்களும் திட்டி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேத்துக்கு இடையில் வாக்குவாதம் அதிகமாகிட்டு ஒரு ஸ்டேஜில் அது கைகலப்பாகுது. ஜாக்லினை தேடி அந்த வீட்டுக்கு அப்போது யாரும் வரல. நீங்கள் கேட்கலாம், ஜாக்லின் ஒரு மெஸ் வச்சுருந்தாங்க இல்லையா, அப்போனா அடிக்கடி அந்த வீட்டுக்கு யாராவது வந்துகிட்டே இருப்பாங்களே அப்படின்னு. ஜாக்லின் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு கல்ஃபுக்கு போக இருந்த காரணத்தினால அந்த மெஸ்ஸை கூட கடந்த ஒரு 2 மாதம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த வீட்டுக்கு யாரும் வரல. அதெல்லாம் தெரிஞ்சு தான் இவங்க 2 பேருமே பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே அது அடிதடி சண்டை ஆகும்போது அகமது என்ன பண்ணுறான், ஜாக்லினை பிடிச்சி தள்ளி விடுறான். ஜாக்லின் டேரெக்டாக பெட்லேயே விழுந்துடுறாங்க. அதுக்கடுத்து அவங்க மேலே அவன் ஏறி குதிக்கிறான். குதிக்கும் போது அவனுடைய கால் பகுதியில் இருக்க முட்டிங்கள் இருக்கும் இல்லையா, அந்த முட்டி அவங்களுடைய நெஞ்சு பகுதி மேலேயே டேரெக்டாக லேண்ட் ஆகுது. அதனால தான் அந்த நெஞ்செலும்பு உடஞ்சிருக்கு. அதில் ஒரு மார்க் மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் மும்தாஜும் அவங்க பங்குக்கு அவங்க தலையை பிடிச்சி கீழே இடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஜாக்லினுடைய கழுத்தெலும்பு உடப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்கள கட்டியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு முனையில் வச்சு அமுக்கிற காரணத்தினால அவங்களுடைய முதுகெலும்பும் உடஞ்சி போகுது. இந்த 3 காரணத்தினாலையும் ஜாக்லின் அதே ஸ்பாட்டில் இறந்து போகிறாங்க. அப்படி ஜாக்லினை கொலை பண்ண பிறகு அதை ஒரு இயற்கை மரணமாக மாற்ற அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாடி அழுகி போகாமல் இருந்தால் நமக்கு ஒரு நாள் 2 நாள் டைம் கிடச்சா இந்த நகை பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போகவும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அதுக்குண்டான ஒரு பிளானை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஜாக்லின் போட்டிருந்த ஆடைகள் எல்லாத்தையும் கலட்டி அந்த வீட்டிலேயே சமயக்கட்டில் நிறையா எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெயை கொண்டு வந்து ஜாக்லினுடைய உடம்பு ஃபுல்லாக அகமது, மும்தாஜ் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஃபுல்லாக பூசி விடுறாங்க. அந்த மாதிரி எண்ணெய் பூசினா சீக்கிரமாக பாடி அழுகாது, வெளியே வாசம் போகாது அப்படின்றது இந்த அகமதுக்கு நல்லா தெரியும். அகமது இதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போயிருந்தப்போ அவன் கூட இருந்த சக கைதி அதை அவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போது அந்த பிளான் படி தான் ஜாக்லின் பாடி ஃபுல்லாக எண்ணெய் பூசுகிறாங்க. அவங்கள ரொம்ப நார்மலாக வந்து கட்டியில் போகிற மாதிரி படுக்க வச்சிடுறாங்க. அதுக்கடுத்து அவங்க போட்டிருக்க நகை எல்லாத்தையுமே அவங்க கழட்டி எடுத்துடுறாங்க. இது போக பீரோ சாவி எங்கே இருக்குது, பீரோக்குள்ளே நகைலாம் எங்கே இருக்குன்னு அகமதுக்கு நல்லா தெரியும். ஒரு துணி கூட கசங்காமல் அழுங்காமல் குலுங்காமல் பீரோவை திறந்து உள்ளே இருக்க நகையெல்லாம் எடுத்துட்டு பீரோவை இருந்தபடியே போட்டு வச்சிடறாங்க. அந்த சாவியை கூட திரும்ப அதே மாதிரி எந்த இடத்துல இருந்துச்சோ அங்கேயே வச்சிடுறாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு அவங்க 2 பேரும் திரும்ப அங்கேருந்து கிளம்பி யாருக்கும் சந்தேகம் வராமல் வெளியே போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த வீட்டுக்கு அடிக்கடி
அடிக்கடி வந்து போகிற காரணத்தினால அந்த பக்கமாக போயிட்டு வரும்போது யாரும் அதை கண்டுக்கல. அதுபோக ஜாக்லின் மெஸ் நடத்துகிறத ஊருக்கு போகிற காரணத்தினால 2 மாதம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோம். அதனால் அந்த வீட்டுக்கு யாரும் வந்து போல, அவங்களும் யாரும் இதை பார்க்கவும் இல்லை. இந்த கிரைம் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு அகமது, மும்தாஜ் அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. மும்தாஜுக்கு ஜீனத்ன்ற ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு திருட்டு நகையெல்லாம் வாங்கி விற்கிற சில நகை வியாபாரிகளை தெரியும். டைரெக்டாக அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த கொள்ளையடிச்ச நகையெல்லாம் அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அதை ஜீனத் கொண்டு போயிட்டு நகை விற்கிற அந்த வியாபாரி மூலமாக அதை எல்லாத்தையுமே பணமாக மாற்றுறாங்க. அந்த பணமாக மாற்றுறதுக்கு ஜீனத்துக்கு அவங்க ஒரு ரிங்கும் 2000 ரூபா பணமும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படி பணமாக மாதிரி கைக்கு வந்த பிறகும் கூட மும்தாஜ், அகமது அவங்க 2 பேருமே அந்த ஊரை காலி பண்ணிட்டு போல. ஒருவேளை போலீஸ் என்கொயரின்னு தேடி வந்தால் அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணமோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப கூலாக அவங்களுடைய வீட்டில் இருக்காங்க. தான் மாட்டி போனவங்க நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அகமது பண்ண தப்பு, ஜாக்லினை கொலை பண்ண பிறகு அவங்க ஃபோனை கூட தன் கையோட எடுத்துகிட்டு வந்துட்டான். ஏன்னா அது ஒரு காஸ்ட்லி ஃபோன்னால. சிம்மை மாற்றினா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்ற பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் தம்மா கிட்ட அந்த ஃபோனை கொடுத்த உடனே அவங்களும் அந்த ஃபோனில் சிம்மை போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மூலமாக இந்த உண்மையெல்லாம் வெளியே வந்துடுது. போலீஸ்காரங்க ஃபஸ்ட்டாக அகமது கைது பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ண பிறகு மும்தாஜ், ஜீனத் அவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்களே கைது பண்ணுறாங்க. இது போக அவங்க வித்தாங்க இல்லையா நகை, அந்த கடை எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த நகையை கூட மீட்டெடுக்கிறாங்க. இதில் A1 அக்யூஸ்டா அகமது, A2 மும்தாஜ், A3 இந்த நகையெல்லாம் விற்று கொடுத்து ஹெல்ப் பண்ண காரணத்தினால ஜீனத்தையும் இந்த கேஸில் சேர்த்து மொத்தம் 3 பேர்த்தையுமே கோர்ட்டில் வந்து ஆஜர் பண்ணுறாங்க. ரொம்ப கொடூரமாக கொலை பண்ண காரணத்தினால அகமது, மும்தாஜ் அவங்க 2 பேத்துக்குமே ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் குற்றத்தை மறைக்க உதவி பண்ண காரணத்தினாலையும் நகையெல்லாம் திருட்டு நகையை விற்ற காரணத்தினாலையும் ஜீனத்துக்கு 4 வருஷம் ஜெயில் சென்டென்ஸ் கொடுத்து அவங்களையும் ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ வரைக்கும் மும்தாஜ், அகமது அவங்க 2 பேருமே ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க. ஜீனத் பெயிலில் வெளியே வந்துட்டாங்க. இந்த கேஸை நான் எதுக்காக நீங்கள் சொல்கிறேன்னா, ஒரு பெண்ணை கொலை பண்ணி அந்த உடம்புல முழுக்க எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா, அது இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒன்று. அதை கேரளாவில் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால இந்த கேஸ் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சு, அதனால் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி இன்னும் நிறைய கேஸை நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.